மிஷிகன் போறோம். லைட்டா மழை பெய்யுது. ஜாலியா இருக்கா? வெல்கம் டு பியூர் மிஷிகன். தேங்க் யூ. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போறோம். என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி. ஸோ மிஷிகன் போறோம். ஸோ மிஷிகன் வந்து நம்ம வீட்ல இருந்து ஒரு 2.5 hours தான். ஸோ ஒரே ரோடு தான், அழுத்துனா மிஷிகன் தான். ஆனா இப்போ வந்து லைட்டா வெயில் அடிச்சிச்சு, இப்போ லைட்டா மழை பெய்யுது, லைட்டா தூங்குது. காலையிலேயே நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அதுலேயே நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 2 o'clock போல நம்ம வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு சில்லுன்ட்டு கார்ல போட்டுட்டு கிளம்பிட்டோம். என்ன பாட்டு கேட்டு வைக்க? என்ன பாட்டு கேட்குறேன்? என்னது? ஆமா, இந்த கொஞ்ச தூரத்துல டெட்ராய்ட் பிரிட்ஜ். ஆமா, இதான் டெட்ராய்ட். ஆல்மோஸ்ட். I didn't know Detroit was in Ohio. டெட்ராய்ட் பிரிட்ஜ் நல்லா இருக்கும் பார்க்க. ஹலோ, பை. அடியில தண்ணி செம்மையா போகுது பாரு, எக்கச்சக்க தண்ணி போகுது. ஐ லவ் திஸ் பிரிட்ஜ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரிட்ஜ். செம்ம தண்ணி இருக்குதான். இப்படிதான் நம்ம வந்து டோல் பிளாசாஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பாஸ் வந்து நம்ம இதில் ஒட்டியிருப்போம். நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிராஸ் கண்ட்ரி போறீங்க அப்படின்னாலே மழை வந்து கண்டிப்பாக வரும். நம்ம வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே இன்னொரு இடத்துக்கு ஒரு 3 hours டிரைவ் பண்ணுனாலே கண்டிப்பாக நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். நம்ம வீட்டில இருந்து கிளம்புறப்போ பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. இப்போ பார்த்தா பயங்கர சோன்னு மழை பெஞ்சிச்சு. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சைடு மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஓரளவுக்கு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னா மழை வந்து செம்மையா நம்ம மேலேயும் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பாக்குறப்பயே அந்த வியூவே நம்மளுக்கு வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இங்க ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இல்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கனெக்ட் பண்றதுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்படி கிராஸ் கண்ட்ரி போகணும்னா நம்ம கார்ல தான் போகணும். இப்போ நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியால தான் இறங்கியிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நான் கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறோம். காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் கார்ல இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு காரை கொஞ்சம் நீட் பண்ணிட்டு கொஞ்சம் காலை லைட்டா கிட்ட நடந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படியே எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல பிக்சர்ஸ்லாம் ஏதாவது எடுத்துட்டு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து காரை ஓட்டுறப்போ கொஞ்சம் வந்து தூக்கம் வராம இருக்கும். அதுதான். மறந்து போச்சு. என்ன பூ இல்ல பாரு, இதாவது வாடாமல்லியா? இல்ல தெரியல. பாரு என்னென்ன கலர் இருக்கு பாரு. இந்த கலரு, அப்புறம் ஒயிட் கலரு, அப்புறம் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர். 3 கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? ஃபங்க்ஷனுக்கு தலையில வைக்கிறதுக்கு. இது இதான்
இந்த ப்ரோக்ராம் நம்மளை வந்து இன்வைட் பண்ணது வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ காலேஜ்க்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வந்து நான் அவளை மீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறேன். பட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு. அவ்வளோதான் வந்தாச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பார்க்கு. இதில் வந்து கால்ஃப்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பீப்புளெலாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த ஹால். ஸோ நம்ம தான் சீக்கிரம் வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்ட்டிக்காரங்களே வரல. நம்ம இன்னும் கிளம்பல. போயிட்டு இனிமேல் சாரி கட்டணும். இல்ல சொல்லு சொல்லு சொல்றியா சொல்றியா? So this is the place. Nice. இந்த மாதிரி பார்க்ல வச்சு பண்றது நல்லா இருக்குல்ல? ஓகே, பார்க்கலாம். போய் ரெடி ஆயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். சன்ஸ்கிரீன் இது போட்டோகிராஃபர் இல்ல, சோ செம்மையா பண்ணிடுறாங்க. ஸோ இவர் தான் அந்த கிராஜுவேஷன் ஆளு. நல்லா இருக்கு. ஸோ ஒரு சின்ன டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சரி, நம்ம போயிட்டு ட்ரெஸ் மாத்தலாம். எங்க விவியானா போயிட்டா? ஓகே, நம்ம போய் எங்க ரூம் கேட்டு இது பண்ணலாம். எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. உனக்கு ஸ்டமக் ஃபயர். நல்லா இருக்கா? இப்போ ஹாஃப் சாரி மாதிரி வரும் ஃப்ரண்ட்ல. இது ரொம்ப வருஷம் எடுத்தாச்சு. இதுதான் பேக். அதுதான். I want half saree. நல்லா இருக்கா? டக்குன்னு கிளம்பியாச்சு. பட் என்னன்னா வீட்டில் கிளம்புற அளவுக்கு நம்ம வந்து கிளம்ப முடியல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு செயின் இது நல்லா இல்லை அப்படின்னா டக்குன்னு இன்னொரு ஆப்ஷன் நம்ம இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நான் எடுத்துட்டு வரல. ஸோ அதனால இருக்கிறத வச்சு கிளம்பியாச்சு. இன்னும் பெட்டராக கூட நான் ஏதாவது செயின் அந்த மாதிரிலாம் போட்டிருந்துருக்கலாம். ஈவன் பாப்பா கூட ஷூஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம வந்து டக்குன்னு வெளியில் போயிட்டு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் மறந்துட்டு வந்துட்டா. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸே பிளான் பண்ணல. ஒரு மாதிரி பேண்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தா. நான் தான் சொன்னேன் இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ போய் நம்ம வந்து பக்கத்தில் பர்லிங்டன் இருக்குது, அங்கே போய் ஒரு டக்குன்னு ஒரு ஷூ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் அனுப்பிச்சி விட்டுட்டேன் நான். கொஞ்சம் லைவ் கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் மாதிரி தொடங்கியாச்சு. இப்போ வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க சுட சுட மைசூர் மசாலா தோசை. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து ஒரு 2 தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சைட் பார்த்தா முட்டை ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பானிபூரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே சுட சுட நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வேற கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சைட் பார்த்தா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, மில்க், அப்புறம் வந்துட்டு என்னது மோர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு 360 டிகிரி வீடியோ எடுக்கிற ஒரு ஆப் வச்சு இது பண்ணுவாங்கள்ல அது. ஸோ அது வந்து பயங்கர ஹைலைட்டு. எல்லாரும் வந்து வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணது. ஸோ அந்த லேடியும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் பயங்கர பேஷன்ஸாக எல்லாருக்கும் எத்தனை தடவைனாலும் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரியல் ஃபன்னாக இருந்துச்சு நம்மளுக்கு. அப்பாவும் பிள்ளையும் இப்போ ஷூ வாங்க போயிருக்கிறாங்க பாப்பாவுக்கு. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து தனியாக இருந்தோமா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்டும் பார்ட்டியில் பயங்கர பிஸியாக இருந்தா. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது. இங்கே நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டு போயிருக்கிறோம். ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆக்சுவலாக இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நேரம் சோலோவாக சுற்றுற மாதிரி ஆகி போயிடுச்சு.
Oh, thank you. Wow. This special omelette, huh? Always special. Oh, okay. நம்ம மதுரைக்கார ஒருத்தர் தான் சூப்பரா ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாரு. இது ஒரு மசாலா ஆம்லேட் மாதிரி எல்லா வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு பெப்பர் சால்ட் அதெல்லாம் போட்டு ஒரு மசாலா ஆம்லேட் சூப்பரா. அது ஒரு 2 ஆம்லேட் சாப்பிட்டாச்சு நம்ம. இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டார்டர்ஸ் தான். இன்னும் மெயின் கோர்ஸ் வந்து ஒரு 8 o'clock மேல சாப்பிட்டோம். ஸோ அதுவும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. பிரியாணி மெயினாக சொல்ல போனால் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. மற்றபடி ரெகுலராக நம்மளுக்கு ஒரு பார்ட்டினா என்னென்ன இருக்குமோ எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ மெதுவாக அப்படியே சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் ஜாலியாக. All right, sorry, one more time. Give it up for Rachel and her friends! என் ஃப்ரெண்டோட பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நல்ல ஒரு அட்லீஸ்ட் 1 monthனாவது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. அங்கே வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் அந்த பையனோட சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்த பிக்சர்ஸு அப்புறம் நிறைய ஃபேமிலி பிக்சர்ஸு அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் சேவர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அதுவும் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்து குட்டீஸ் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கே வந்து ஒரு குழந்த கையில் வாங்கின மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த பசங்க வந்து காலேஜ் வந்து படிக்க ரெடியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வயசு ஜாஸ்தி ஆகுதுன்னு ஒன்று, இந்த பசங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு. அதில் வந்து அவ்வளோ ஹஸ்பண்ட் கூட டான்ஸ் ஆடிருந்தாங்க. அதை தவிர்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓல்டர் பீப்புள் கூட ஆடி இருந்தாங்க. ஸோ செம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 12:30 அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு பார்ட்டி. தென் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர முடியாது அப்படின்றதுனால அங்கேயே நம்ம வந்து வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இன்னொரு கிராஜுவேஷன் பார்ட்டி இருந்துச்சு. அவளோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கிராஜுவேஷன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. டு நோ நியூ பீப்புள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அது மூலமாக. ஸோ அதனால செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம வந்து காலேஜ் டயத்தில் பண்ண சேட்டைகள் அதெல்லாம் பற்றி பேசிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு, ஃபேமிலி பற்றி விசாரிச்சுட்டு, நம்ம காலேஜ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பற்றி பேசிட்டு நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து 2-3 நாள் தொடர்ந்து லீவ் இருந்துச்சுன்னா நான் வந்து கிளம்பி போயிடுவேன். அவள் ஃப்ரீயாக இருந்தான்னா நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு இவ்வளோ வருஷம் கழித்து ஸ்டில் லேடிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடருது அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொடர்ந்து நடக்கிறப்போ இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு அடுத்து வந்து கல்யாணம் வச்சாங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நான் என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் எதாவது வச்சேன்னா அவளை இன்வைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டில்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நிலைத்து நிற்கலாம். அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையனுக்கு தான் இன்னைக்கு கிராஜுவேஷன். ஸோ இது வந்து என்டையர் ஃபேமிலி வந்து டான்ஸ் ஃபன் செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட நல்லா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு பெரிய குரூப்பாக ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட மறக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மலையாளம் அப்புறம் தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக கேதர் பண்ணி இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இங்கே இருந்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் ஒன்று சேராமல் யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இங்கே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கர க்ளோஸாக இருப்போம்.
நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரீசெண்டாக வந்து கொலம்பஸ் போயிருந்தப்போ ஐ மெட் அ சப்ஸ்கிரைபர். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சேனல்லையும் கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றக்கப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோஸாக தர பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அண்ட் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்மளோட சேனல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் நேரம் ஒதுக்கி எனக்காக உட்காந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பிளஸ்ஸடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ வந்து என் பொண்ணோட ஸ்கூலில் நடந்த கிராஜுவேஷன், அதை தவிர்த்து இந்த கிராஜுவேஷனோட செகண்ட் பார்ட், இன்னொரு பையனோட ஃப்ரெண்டோட பையனுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அதோட கிராஜுவேஷன் நெக்ஸ்ட் வீடியோல வருது. அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். தூங்கி எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு என் ஃப்ரெண்டு வந்து பெட் காஃபி கொடுத்தா. இது மாதிரி எந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்லயும், என் அக்கா தங்கச்சி வீட்டுல கூட இப்படி கிடைக்காது. அப்பெல்லாம் சொல்லணும் தான் ஆசை. 9 மணிக்கு எந்திரிச்சு வந்து என்னையே காஃபி போட வைக்கிறான். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு.